புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜானகி அம்மா அவங்களுடைய இறுதி சடங்கு அரசாங்க முறைப்படி அரசு மரியாதையோடு செய்யப்பட்டது. நெருப்பு மூட்டி அவங்களுக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்து முடித்தாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவம், அவங்களுடைய அந்த இறுதி சடங்கின் போது பார்த்தீங்கன்னா, இறுதி சடங்குக்கு பிறகு நெருப்பு மூட்டிய பிறகு மிக பெரும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இன்னமுமே பார்த்தீங்கன்னா அந்த அதிசயம் நடந்து கொண்டு இருக்கின்றதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய திரையுலகில் திரை இசையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவங்க பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள். அவங்களுடைய மறைவு ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய பாடல்கள் இன்னமும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இறுதி சடங்கு நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களை நெருப்பு மூட்டிய அந்த இடத்துல பெரும் அதிசயமே நிகழ்ந்திருக்கின்றது. கருடன் தினமும் மாலை வேளையில வட்டம் அடித்து கொண்டிருக்கின்றதாம். இது சாதாரண நிகழ்வு கிடையாது. இறை அருள் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் அல்லாம ஜானகி அம்மா அவர்கள் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. இதற்கு முன்னாடி இப்படி யாருக்குமே நடந்தது கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தின் போது கருடன் பறந்தது. ஆனால் ஜானகி அம்மா அவர்களுக்கு இறுதி ஊர்வலத்தின் போதும் கருடன் வட்டமடித்தது. அவங்களுடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு ஆற்றில் கரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கருடன் வட்டமடித்தது. தற்போது அவங்களுடைய இறுதி சடங்கு அந்த நெருப்பு மூட்டிய இடத்தில், அவங்களுடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தினமும் மாலை வேளையில் கருடன் பறக்கக்கூடிய அதிசய நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருப்பதாக அங்கு சென்றவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த இடத்தை சுற்றி காகங்களும் கரைந்து கொண்டிருக்கின்றதாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தினமும் மாலை வேளையில் கருடன் அங்கே வந்து வட்டமடிப்பது இறையருள் அதிகம் பெற்றிருக்கக்கூடிய, இறையருள் மிக்க ஒருவருக்கு இப்படி நிகழ்வு நடக்கும். இது போன்ற நிகழ்வு இதுவரை யாருக்கும் நடந்ததில்லை. இறுதி சடங்கு, அதன் பிறகு அஸ்தி கரைப்பு, தற்போது அந்த சமாதி, 3 இடங்களிலுமே கருடன் வட்டமடிக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து மாலை வேளைகளில் நடந்து வருகின்றது அப்படின்ட்டு ஜானகி அம்மாவுடைய அந்த இறுதி சடங்கு நடந்த அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வோர் ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இதை பார்த்து செல்றாங்க. ஜானகி அம்மாவுடைய அந்த இடத்துல கருடன் வட்டம் அடிக்கக்கூடிய, தினமும் கருடன் வந்து வட்டம் அடிக்கக்கூடிய இந்த அதிசய நிகழ்வு தான் தற்போது மிக பெரும் அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.